education. To prevent market malpractices, the exploitation of consumer awareness and education are essentially required. For this purpose, consumer association, educational institutions, and government policies makers are accepted to enable consumer to be informed and educate about relevant laws which are aimed at preventing unfair practices. B. The way in which dishonest traders and product producers may try to manipulate market practices to deceive consumers. C. How consumers can protect their own interests. And D. The procedure to be adopted by the consumer while making complaint. Steps have already been taken by many consumer organizations to educate consumer through pamphlets, journals, and posters. TV program also have also come to play an effective role in this connection. Okay, if a right to consumer education naga கன்சியூமருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒரு விஷயத்தை அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. யாராவது தவறான ப்ராக்டிஸ், அதாவது பொருளில் வந்து தவறான விஷயங்கள் எல்லாமே மால் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணாங்களா, இல்லை கன்சியூமர் நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களா, இல்லை இந்த அவேர்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஜுகேஷன் கண்டிப்பாக கன்சியூமருக்கு தேவை. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் அசோசியேஷனோ இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை கவர்மெண்ட் பாலிசி மேக்கரோ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எஜுகேட் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சட்டம் நம்மளை வந்து கன்சியூமர்ஸை வந்து பாதுகாக்குது இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் மூலமா அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த பொய்யா இருக்கிற டிஸ்ஆனஸ்ட் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாமே மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்றாங்க. அவங்க மூலமா நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்து நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கலாம் அந்த ஒரு விஷயம். அப்புறம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்சியூமர் தன்னைத்தானே எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு தவறான விஷயங்களால அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயம் எப்படி வந்து இந்த கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணலாங்கிற விஷயமும் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. பல ஆர்கனைசேஷன் எடுத்துட்டாங்க. டிவி மூலமா, பேம்ப்ளெட்ஸ் மூலமா, ஜேர்னல் மூலமா, போஸ்டர்ஸ் மூலமா எல்லாமே இது கொடுக்குறாங்க. எஃபெக்டிவான ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கன்சியூமர்ஸ்க்கு. ஆனா இப்ப இன்னொரு பெரிய விஷயம் சோஷியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த கன்சியூமர்ஸ்க்குனே ஒரு சில நல்ல யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு 2 சேனல் நான் சொல்வேன். அதுல என்னன்னாக்கா தமிழ் சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா நாட்டு நடப்புங்கிற ஒரு சேனல் அவங்க கன்சியூமர் அவேர்னஸ் பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதி விஷயம் தெரிஞ்சிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களதே பாத்தீங்கன்னா தேநீர் இடைவேளைன்னு இருக்கு. இதுலயும் அவங்க அதே மாதிரிதான் பல வருஷமா நல்ல கண்டென்ட்